இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நேற்றைய நாளினுடைய முதல் வாசகத்தை எடுத்து அதற்குரிய ஒரே ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நேற்று மோயிசனுடைய அழைப்பை நாம் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அந்த நிகழ்வு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்வு. கடவுள் இந்த மக்கள் மீது, அதிலும் குறிப்பாக அவதிப்படுகிற, வேதனையுறுகிற, தேவையில் இருக்கிற மக்கள் மீது எவ்வளவு கரிசனையோடும் பரிவோடும் எவ்வளவு அன்போடும் இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அது. அதில் ஒரு வார்த்தை வரும், உங்களுடைய துன்பத்தை, உங்களுடைய வேதனையை பொறுத்து கொள்ளாத கடவுளாக அவர் இருக்கிறார். எனவே தான் அந்த இஸ்ரேல் மக்கள் படுகிற வேதனைகளை பார்த்து பொறுத்து கொள்ளாமல் மோயிசனை அனுப்பி அவர்களை மீட்டு வர சொல்கிறார். எனவே அந்த அழைப்பு தான் நேற்று நம்மளுக்கு முதல் வாசகமாக தரப்பட்டது. அந்த முதல் வாசகத்தில் ஒரு நிகழ்வு, அதை மட்டும் நான் இன்றைக்கு உங்களோடு விளக்க விரும்புகிறேன். அதில் அந்த எரியும் முட்புதர் பக்கத்தில் மோயிசன் போகிற பொழுது கடவுள் மோயிசனை பார்த்து சொல்வார், உன்னுடைய காலடிகளை, உன்னுடைய மிதியடிகளை, இல்லைன்னா உன் செருப்பை என் கலத்தி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்வார். எதற்காக கடவுள் மோயிசனை செருப்பை கலத்தி வச்சுட்டு வர சொல்லணும்? என்ன அர்த்தம் இருக்கிறது, அதில் என்ன மீனிங் இருக்கிறது, அதனுடைய உள்நோக்கம் என்ன என்பதை நான் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க விரும்புகிறேன். என்னுடைய பார்வையில் நான் கடவுள் அவரை அணுகுகிற பொழுது, அவரை நெருங்குகிற பொழுது, நீ உன்னுடைய செருப்பை கலத்தி வச்சுட்டு வான்னு சொல்கிறார் என்றால் அதில் 3 அர்த்தங்கள், நமக்கு 3 வாழ்க்கை பாடங்கள் இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஸோ கடவுளை நீங்கள் நெருங்கணும்னா, கடவுளை நீங்கள் அணுகி போகிறீங்கன்னா இந்த 3 விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். ஸோ முதல் விஷயம் ரொம்ப எளிதான, ரொம்ப ப்ராக்டிக்கலான, ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, கடவுளுடைய சன்னிதானத்துக்கு நீங்கள் போகிற பொழுது உங்களுடைய மிதியடிகளை கலத்தி வச்சுட்டு தான் போகணும். ஆலயத்துக்குள்ளே போகிறீங்க, ஒரு சிற்றாலயத்துக்குள்ளே போகிறீங்க, கண்டிப்பாக உங்களுடைய செருப்பை, உங்களுடைய காலணிகளை கலத்தி வச்சுட்டு போங்க. ஏன் இதை நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா, இதில் விடுதலை பூர்வமான எண்ணங்களெல்லாம் கொண்டு வராதீங்க. நானும் கடவுளும் சமம் தானே, கடவுள் என்ன அன்பு செய்கிறார். இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு வகையான வெறித்தனமான ஒரு பக்தி முயற்சியாக இருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. என்ன அப்படின்னா, அது ஆண்டவருடைய ஸ்தலம், ஒரு புனிதமான இடம் ஆலயம் என்பது. அந்த ஆலயத்துக்கு நீங்கள் போகிற பொழுது நிச்சயமாக செருப்பு அணிஞ்சிட்டு போகக்கூடாது அன்பு மக்களே. அதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன். நான் எப்பொழுதுமே யோசிப்பேன், ஒரு பெட்டில் நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் செருப்பு போட்டு போகிறதில்ல. பெரும்பான்மையினோடு வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டு போகிறதில்ல. சாப்பிடும் பொழுது யாரும் செருப்பை போட்டுட்டு சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிட்றதில்ல. பெட்டில் படுக்கிற பொழுது, உங்கள் பெட்டில் தூங்குகிற பொழுது செருப்பை கலத்தி வச்சுட்டு தான் படுக்கிறீங்க. சாதாரண விஷயங்களுக்கு நீங்கள் செருப்பை கலத்தி வைக்கிறீங்க, அதை புரிந்து கொள்கிறீங்க. ஆண்டவருடைய சன்னிதானத்துக்குள்ளே, ஆண்டவர் வாழக்கூடிய அந்த ஆலயத்திற்குள்ளே, அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போகும் பொழுது எப்படி செருப்போடு போக முடியும்? ஸோ மிகப்பெரிய மனிதர்கள், மதிப்பிற்குரியவர்கள், அவங்க அறைக்குள்ளே போகிற பொழுது நீங்கள் செருப்பை கலத்தி வச்சுட்டு தானே போகிறீங்க. எனவே கடவுளுடைய ஆலயத்திற்குள், கடவுளுடைய சன்னிதானத்திற்குள்ளே நீங்கள் போகிற பொழுது கண்டிப்பாக செருப்பை கலத்தி வச்சுட்டு தான் போகணும். ஏனென்றால் அது அவருக்கு நீங்கள் தரக்கூடிய மரியாதை, அவருடைய மாண்பை நீங்கள் மதிக்கிறீங்க, அந்த புனிதத்துவத்தை நீங்கள் மதிக்கிறீங்க என்பதுடைய அடையாளம் தான் அந்த செருப்பை கலத்தி வச்சுட்டு போகிறது. ஒன்று. ரெண்டாவது, ஏன் செருப்பை கலத்தி வச்சுட்டு வான்னு ஆண்டவர் சொல்கிறார் என்றால், செருப்பு அங்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. எதனுடைய அடையாளம்? நான் அதுதான் சொன்னேன். ஒரு மாண்பு மிக்க, இல்லை ஒரு பெரியவங்க இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறீங்க. என்ன விஷயத்தை பதிவு செய்கிறீங்க? நான் உங்களை விட கொஞ்சம் கீழே தான் இருக்கிறேன், நான் உங்கள் லெவலுக்கு, நான் உங்களுக்கு சமமானவன் இல்லை என்பதை வெளிக்காட்டுவது தான். நீங்கள் உங்களை விட பெரியவங்க அவருடைய அறைக்குள்ளாக நுழைகிற பொழுது செருப்பை கலத்தி வச்சுட்டு போவீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த தன்மையை, என்னை விட, உங்களை விட நான் கம்மி, கொஞ்சம் அந்த குறைக்கிறீங்க பாருங்கள், இதை ஈகோ அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அகங்காரம், அந்த தானுங்கிற அகங்காரத்தை அங்கே உடைக்கிறீங்க. ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, செருப்பு என்பது ஈகோவினுடைய அடையாளம், அகங்காரத்தினுடைய அடையாளம். ஆக நீங்கள் கடவுளை நெருங்க விரும்புகிறீங்க, கடவுளோட இணைய விரும்புகிறீங்க அப்படின்னா அதற்கு அடிப்படையான தேவை, அடிப்படையான செயல்பாடு என்னவென்றால் உங்களுடைய ஈகோவை கலற்றி வைப்பது, உங்களுடைய ஈகோவை நொறுக்குவது.
எனவேதான் நம்ம பைபிளில் பார்க்கிறோம், இயேசு சொல்கிறார், என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து, நான் என்கிற அகங்காரத்தை துறந்து. ஸோ இன்றைக்கி நாம் பல நேரங்களில் நான் கடவுளை சேரணும், கடவுளோட நெருங்கணும், கடவுளை அன்பு செய்யணும், கடவுளுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை செய்கிறோம். ஜெபம் படிக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், திருப்பயணம் போகிறோம், இப்படி நிறைய விஷயங்களை மேற்கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லக்கூடிய அழகான செய்தி, செருப்பை கழுத்தி வைக்கிற மாதிரி நீ என்ன நெருங்க வேண்டும் என்றால் உன் ஈகோவை, உன் தன்னலத்தை, உன் அகங்காரத்தை நீ தூர போட்டுட்டா மட்டும்தான் என் பக்கத்தில் வர முடியுங்கிறார் ஆண்டவர். ஸோ கடவுளை நீங்கள் நெருங்க வேண்டும் என்றால் இரண்டாவதாக செய்ய வேண்டிய காரியம், இல்லை என்றால் முதலாவதாக, அது ஒரு மாண்புமிக்க முதல் காரியம், ஒரு மாண்பினுடைய அடையாளமாக சொன்னேன். நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது இந்த ஈகோ இல்லாமல் இருப்பது. கொஞ்சம் உங்களை பரிசோதித்து பாருங்கள் இந்த தவ காலத்தில். என்றால் இந்த 40 நாளும் கடவுளை நெருங்குவதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளைத்தான் பார்க்குறோம். அதற்கான தான் நிறைய சின்ன சின்ன காரியங்களை அடையாள முறையில் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறாரு, நீ என்ன நெருங்கணுமா, உன் ஈகோவை தூக்கி போட்டு வாங்குற. ஸோ இது ரெண்டாவது விஷயமா நான் பார்க்குறேன். மூன்றாவது விஷயமா, அங்கே செருப்பு என்பது ஒரு கம்ஃபர்ட், ஒரு பாதுகாப்பினுடைய அடையாளமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் செருப்பு போட்டிங்கன்னா எங்கேனாலும் நடந்துருவீங்க, முள்ளுக்குள்ளே நடந்துருவீங்க, கல்லுக்குள்ளே நடந்துருவீங்க, பெரிய பெரிய இடங்களை நடந்து போயிடுவீங்க, தூரமாக நடந்து போவீங்க. என்றால் இந்த செருப்பு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு தருது, ஒரு பாதுகாப்பை எனக்கு தருகிறது. ஸோ ஆண்டவர் நான் நினைக்கிறேன் மூன்றாவது விஷயமா, நீங்கள் கடவுளை நெருங்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எதையெல்லாம் கம்ஃபர்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த கம்ஃபர்ட் ஜோனை, அந்த பாதுகாப்பான சூழ்நிலையில் விட்டுட்டு முழு தன்மையை, உங்களை முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்படைக்கிற பொழுது. ஸோ அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ செருப்பை கழட்டி வச்சுட்டு வாப்பா, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா. சீடர்களுடைய வாழ்க்கையில் தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா சீடர்கள் ஆண்டவர் அழைத்த பொழுது அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க, தொழிலை விட்டுட்டு வந்தாங்க, படகை விட்டுட்டு வந்தாங்க, குடும்பத்தை விட்டுட்டு வந்தாங்க. ஏன்னா இதெல்லாம் அவருடைய கம்ஃபர்ட் ஜோன், அவங்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள். தொழில் அவனை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆண்டவருக்காக அதை விட்டுட்டு வரான். ஸோ நீங்கள் தொழிலை விட்டுட்டு வாங்கன்னு சொல்லலை. உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இது என் கம்ஃபர்ட் ஜோன், இது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இது என்னை பாதுகாப்பாக வச்சுருக்கு, இவங்க கையில் இருந்தால் நான் பாதுகாப்பாக இருப்பேன், இந்த இடத்துல இருந்தால் நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னா நீங்கள் அந்த பாதுகாப்புக்குள்ளே இருந்துக்குருவீங்க. கடவுளை பற்றி ஒரு நாள் சிந்திக்கவே மாட்டீங்க. எனவே ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை நெருங்க வேண்டும் என்றால், நீ என்னை வந்து அடைய வேண்டும் என்றால் அந்த கம்ஃபர்ட் ஜோனை, அந்த பாதுகாப்பு தளத்தை நீ விட்டால் மட்டும்தான் என்னை வந்து சேர முடியும். ஏனென்றால் நான் உனக்கு கம்ஃபர்ட்டாக இருப்பேங்கிறார், நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். ஏனென்றால் இந்த உலகம் தரக்கூடிய கம்ஃபர்ட்டை விட, இந்த உலகம் தரக்கூடிய பாதுகாப்பை விட மேலான கம்ஃபர்ட்டும் மேலான பாதுகாப்பும் கடவுளிடம் இருக்கிறது. அன்பு மக்களே, இன்றைக்கி 3 விஷயங்களை ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறதா நான் நினைக்கிறேன். செருப்பை கலற்றுவதினால் அங்கே நடக்கக்கூடிய 3 அற்புதமான அடையாளங்கள், அற்புதமான பண்பு நலன்கள் என்ன? முதல்ல, நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு போகிற பொழுது அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக உங்கள் செருப்பை தயவு செய்து கலத்தி வச்சுட்டு போங்க. இதில் ஆர்கியூமெண்ட்டுக்கெலாம் இடமே இல்லை. இப்போ ஆர்கியூமெண்ட்டு கொடுக்கலாம், ஆனால் என்ன ஆர்கியூமெண்ட் கொடுத்தாலும் நான் முடிக்க போகிற விஷயம் இதுதான். இதில் நீங்கள் விடுதலை பூர்வமாக பேசினாலும் நான் முடிக்க போகிற விஷயம் இதுதான். அது ஆண்டவருடைய சன்னிதானம், அது புனிதமான தலம். அந்த புனிதமான தலத்தில் நீங்கள் நெருங்குகிற பொழுது செருப்பை கலத்திட்டு தான் போகணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், செருப்பை கலற்றுவது என்பது உங்களுடைய ஈகோவை கலற்றுவது, அகங்காரத்தை கலற்றுவது. அதை நீங்கள் இழந்தாதான், அதை அகற்றினாதான், அதை உடைச்சாதான் நீங்கள் கடவுளை நெருங்க முடியும். மூன்றாவது விஷயம், செருப்பை கலற்றுவது என்பது உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை, உங்களுடைய பாதுகாப்பு இடத்தை, அந்த பாதுகாப்பு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை களைவது, அதை தூர போட்டுட்டு எனக்கு கடவுள் தான் எல்லாம், கடவுள் என்னை பத்திரமாக பார்த்து கொள்வார் என்று அவரை நெருங்கி வருவது. ஸோ இந்த 3ம் இருக்கும் என்றால் நிச்சயமாக கடவுள் மேல் உள்ள மரியாதை, ஈகோவை உடைப்பது, பாதுகாப்பை இழப்பது, இந்த 3 உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னா மிக சுலபமாக, மிக நேர்த்தியாக உங்களால் கடவுளை நெருங்க முடியும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.